கச்சத்தீவு மீட்பவரா சொல்றாங்க, நீங்க எந்த முறையில மீட்பீங்க? அதாவது நானே என் தம்பிகளும் ஒரு 8 மீன்ல கயிறு எடுத்துட்டு போய் கட்டி இழுத்து கொண்டு வரலாம்னு இருக்கிறோம் கச்சத்தீவு. ஸ்டாலினையாச்சுன்னா ஒத்துக்குவியல்ல? அண்ணன் பண்ண மாட்டேன் நினைக்கிறியா? இழுத்து காட்டுற, இலங்கையை இழுத்து ஒட்டி வச்சு காட்டுறையா. இப்போ அங்க போவான் என் தம்பி. என்னாச்சுரா போலாம்ல? அதாவது இந்த மாதிரி நிறைய செயல் திட்டங்கள் அண்ணங்கிட்ட இருக்கு. அது யாரும் பொருட்படுத்துறது இல்லை. ஆட்சியை கொடுத்தா தானே நம்ம ஏதாச்சும் பண்ண முடியும். நம்ம தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர்களுக்கு நீங்க என்ன செய்யலாம்னு சொல்றீங்க? அதாவது மெட்ராஸ் சூப்பர் கிங்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ்னு ஒரு அணி இருக்கு. அதுல 11 பேர்ல ஒரு தமிழம் கூட இல்லை. என் தம்பி கால்பந்து அருமையா ஆடுவான், ஸ்டேட் பிளேயர். ஏன் இல்ல டீம்ல? தமிழ்ங்கிற ஒரே காரணம். இவன் கைப்பந்து அருமையா ஆடுவான், இனி இவன் கால்பந்துல இருப்பான். இவன் கால்பந்து அருமையா ஆடுவான், இனிமே அவன் மட்டை பந்துல இருப்பான். அதுதான் அண்ணனோட ஆட்சி 2026. இப்போ வேர்ல்டு கப் டூர் இந்தியா போகுது, அதுல ஒரு தமிழர்கள் கூட இடம் வரல. நீங்க அதை பத்தி என்ன? அதுக்குத்தான் உன் அண்ணன் ஒரு அருமையான யோசனோடு வச்சிருக்கேன். நீ இந்தியா டீமுக்குள்ளேயே தமிழனை கொண்டு போற. தமிழனுக்கு தனி டீமு. நாம் தமிழர் பிள்ளைங்க விளையாடுவாங்க. 11 பேர் மட்டை பந்துலையா, 15 பேர் ஒரு டீமுக்கு இறங்குவான். ஏன் எங்கிட்ட சத்து இல்லையா, வலு இல்லையா? வேர்ல்டு கப்ல தனியா தமிழங்கன்னு ஒரு டீம் இறங்குவோம். நாம் தமிழர் ஜெர்சி போட்டு ஆடுவோம். இவன் ஆடுவான், எல்லாம் ஆடுவாங்க. கேப்ரிட்டன் சார் அதாவது காமெடி பண்ணிட்டாங்க, சிரிச்சிருக்க. அதாவது பைத்தியக்கார மாதிரி எதுவும் பேசக்கூடாது.